தூய ஆவியே, எங்கள் இருதயங்களை தூண்டி எழுப்பும். உம் திருவசனம் எங்களை மெழுகேற்றட்டும். உம் திருவசனம் எங்களுக்கு வாழ்வு தரட்டும். கட்டுக்களிலிருந்து எங்களை அவிழ்க்கட்டும். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஆதாரம். அவைகளை விளங்கிக் கொள்ள எங்களோடு இடைபட உம்மிடம் வேண்டுதலை ஏறெடுக்கின்றோம். மூவொரு கடவுளின் ஆற்றல் இவ்வேளையிலே வெளிப்பட கிருபை தர வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் மூலம் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் பெற்றவராக்கிய நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் எல்லோரையும் இந்த நாளிலே அன்போடு கூட நான் வாழ்த்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாளிலே துவங்கி உங்களோடு கூட இறைப்பணி ஆற்றுவதற்கு ஆண்டவர் அளித்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவரை போற்றுகின்றேன். அதே போல திருப்பிடத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆயர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்திக் கொள்கின்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்க பெற்றிருக்கின்ற தலைப்பு உன்னதத்திலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ். இந்த ஞானத்தை குறித்து பல நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். இதை தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில் சிந்திக்க கொடுத்ததற்கான நோக்கம் என்னவென்றால், இப்பொழுது கல்வி ஆண்டு துவங்கி இருக்கிறது. ஆயர்கள் அதை குறித்து ஜெபித்தார்கள். ஆகவே கல்வி ஆண்டின் துவக்கம் இருக்கிறதினாலே பிள்ளைகளையும் அதோடு கூட சார்ந்திருக்கின்ற திருச்சபையையும் ஒரு வகையிலே இந்த மாணாக்கரினுடைய சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு எவ்வகையிலே இவர்களை வடிவமைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க முடியும் என்பதன் அடிப்படையை கொண்டதாக இந்த நாளின் திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்க பெற்றிருக்கின்றன. ஆகவே அனைத்து மாணாக்கர்களையும் கல்வி துறைகளிலே பணியாற்றவர்களையும் நாம் அன்போடு கூட இந்த நாளிலே வாழ்த்துகிறோம். இந்த கல்வி ஆண்டு அவர்களுக்கு சிறப்பாக அமைய தொடர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களிலே அவர்களை நினைவு கொள்வோம். இந்த அறிவு என்பதற்கும் ஞானத்திற்கும் பல்வேறு விதமான பொருள்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் திருமறையின் அடிப்படையிலே நாம் அதை குறுகிய ஒரு நிலைப்பாட்டிலே பார்க்கின்ற போது அறிவு என்பது எல்லாருக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மானுடத்துக்குள்ளும் அறிவு என்பது அவர்களிலே அது இன்பில்ட் ஃபேக்டர், அவர்களுக்குள்ளே ஏற்கனவே அது நிறைத்திருக்கிறன. அந்த ஞானத்தை எந்த வகையிலே செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஞானம். So having the knowledge at the same time to have the discernment to enact that knowledge, அந்த அறிவை செயல்முறைப்படுத்துவதற்கு நமக்கு ஞானம் என்பது தேவைப்படுகிறது. ஏனென்றால் பல காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் எது நல்லது, எது கெட்டது, எது நியாயம் உள்ளது, எது அநீதியானது, இவைகளை பகுத்தறிவின் சிந்தனையை நமக்கு கொடுக்கக்கூடியது ஞானம். அதை தான் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற போது சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எனக்கு ஞானம் தேவை. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து பகுத்தறிவின் எண்ணத்தையும் கொடுக்கிறார். God grants wise at the same time the discerning mind. இன்றைக்கு பகுத்தறிவு என்பது கல்விக்கூடங்களிலே குறைந்து நிற்கின்றன. ஏனென்றால் இன்றைக்கு கல்வி மையங்கள் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு வணிக அமைப்பை கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு வணிக அமைப்பிலே நாம் ஒன்றை போடுகின்றோம், போட்டதை மீண்டும் நாம் எடுக்கின்றோம். அதே வகையில் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் என்ன யோசிக்கிறது என்றால், ஆசிரியர்கள் எனக்கு என்ன தெரியுமோ அதை பிள்ளைகளுக்கு நான் புகுத்தி விட வேண்டும். So today's education wants to impose the knowledge of a teacher. அப்ப பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் கண்டறிவதற்கு இன்றைக்கு கல்விகள் தன்னை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மத்தியிலே பகுத்தறிவு என்பதுதான் ஞானம் என்பதை கொடுக்கின்றன நம்முடைய திருமறை. அந்த அறிவு அல்லது இந்த ஞானம் என்பது எப்பேற்பட்டவையாய் இருக்க வேண்டும் என திருமறை விரும்புகிறது என்றால், நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கின்ற போது அவ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்ன? சுயநலம், வெறுப்பு, வைராக்கியம் போன்றவை இறைவனிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஞானம் அல்ல என்பதை 14வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். பணம் சம்பாதிப்பது ஞானம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எனக்கு தேவையான சூழ்ச்சிகளை உருவெடுக்க செய்வது ஞானம் அல்ல. இந்த ஞானங்கள் கடவுளிடத்திலிருந்து புறப்படுகின்றனவே அல்ல. அநேக நேரங்களிலே உன்னதத்திலிருந்து வருகிறது என்று சொல்கிற போது இது ஒரு யூத பாரம்பரியத்திலே கடவுள் உன்னதத்திலே விற்றிருக்கின்றார், அவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் கடந்திருக்கிறார் என்னக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது.
ஆனால் இன்றைக்கு நாம் இதை கிறிஸ்து இயேசுவின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த கடவுளின் ஞானம் என்பது மனுக்குலத்திலே, இந்த உலகத்திலே மனிதர்களோடு இணைந்து செயல்படுகின்றது தான் அந்த கடவுளின் ஞானம். அப்போ எப்படி செயலாற்றியது அந்த கடவுளின் ஞானம் என்று நீங்கள் திருமறையை கொண்டே மீண்டும் பார்ப்பீர்கள் என்றால், 16வது வசனம் 17வது வசனம் யாக்கோபு 3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நீ பெருமை பாராட்டாமலும் அகந்தையின் எண்ணம் கொள்ளாமலும் தீமையான மனப்பான்மை உன்னில் இராமல் இருக்கிறதுவே பரத்திலிருந்து அல்லது கடவுளிடத்திலிருந்து வருகின்ற ஞானம் என்று சொல்லுகிறது. அவை நாம் இதை கேள்வி எழுப்பி பார்ப்போம் என்றால், நம்மளுடைய சிந்தனைகளிலே எவைகள் இன்றைக்கு ஞானமாக கருதப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற கல்வி என்பது நான் மட்டும் சிறந்தவன் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறது, அல்லது யார் முதலிடத்தை பெறுகிறானோ அவனையே பெருமையாய் பேசக்கூடிய ஒரு உலக ஞானமாக இருக்கிறது. ஆக திருமறை சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கும் அகந்தையும் ஆண்டவரிடத்தில் வருகின்ற ஞானம் என்பது அல்ல என்று சொல்லுகிறது. ஆகவே எது என்றால் பகுத்தறியக்கூடிய சிந்தனை, எது நியாயம் எது அநியாயம், எது நல்லது எது தவறு, இவைகளை சிந்தித்து சுயமாய் இறை வசனத்தின் அடிப்படையிலே இச்சமூகத்திலே செயலாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதோடு கூட இந்த இறை ஞானம் என்பது எல்லா வகையிலும் சுயநலத்தை சார்ந்தது அல்ல, அது பொது நலத்தை சார்ந்தது. இங்கே நீங்கள் பார்க்கிற இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியை நாம் படிக்க கேட்டோம். அந்த பகுதியில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவர் 2 பேராக அனுப்புகிறார். அந்த 2 பேரை அனுப்புவதற்கு நோக்கம் என்ன? there is a collective performance. அங்கே கூட்டு செயல்பாடு இருக்கிறது, தனித்துவம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தனித்துவமாக நம்மை காண்பித்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது சமூகம். ஆகவே தனித்து நிலை பெறுவது அல்ல. ஆகையினால் தான் திருச்சபையின் கூடி வருதல் என்பது அதிவிசேஷமாக காணப்படுகிறது. அதற்கு சிறப்பு, பல்வேறு மக்களாக்கி நாம் ஒன்றிணைகின்றோம். So collectiveness reflects and enables us to experience the presence of God. இறை மகத்துவத்தை, இறை இருத்தல் நிலையை நமக்கு உருவெடுக்க செய்கிறது தான் இறைவன் கூடி வருகிறதின் மகா பெரிய நோக்கம். ஆகவே இணைந்து செயலாற்றுவது என்பது ஞானத்தின் ஒரு கூறுபாடாக இருக்கிறது. Coming together and working for God itself is a very great wisdom that comes from above. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு 3 திருமறை பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகள் நமக்கு எப்பொழுதும் அறிந்திருக்கின்ற ஒன்று. கல்விக்கூடங்களிலே இந்த கதைகளும் போடப்பட்டிருக்கிறன. செக்குலர் எஜுகேஷன்லையும் இதற்குரிய இந்த கதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் நீங்கள் பார்க்கின்ற போது அநேக நேரத்தில் நாம் சாலமோன் மன்னரை தான் அதிகமாக மேலோக்கி நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். ஞானம் என்று சொல்லிவிட்டால் சாலமோனை முன்னிறுத்தக்கூடிய ஒன்று. என்னை அல்ல, அரசர், இஸ்ரவேல் அரசராக இருந்தவர். ஸோ அவரை முன்னிறுத்தக்கூடிய ஒன்று நிலைமை. ஆனால் நீங்கள் திருமறை முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சாலமோன் மன்னர் என்பவர் எந்த அளவுக்கு துவக்க காலத்திலே ஆண்டவரோடு செயல்பட்டாரோ முடிவு அப்படி இருக்கவில்லை. அப்படித்தானே? முடிந்ததா? இல்லை. நீங்கள் 2 ராஜாக்களிலேயே அவைகளிலேயே நீங்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால், தெய்வீக கோபாக்கினை சாலமோன் மீது இருந்தது. ஏனென்றால் அவன் ஓரினை கோட்பாடாக்கி அந்த கடவுளை விட்டுவிட்டு அவர் பல தெய்வங்களையும் பல சித்தாந்தங்களையும் முன்னிறுத்தி கொண்டான். பல்வேறு கருத்தியல்களை உள்ளெடுத்து கொண்டு அந்த கருத்தியல் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்காக இராமல் அழிவுக்கு ஏதுவாக நடத்தினான். மக்களை நசுக்கினான். மக்களுக்கு அதிகமான தொந்தரவுகளையும் மக்களை இன்னும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற புதிய பாரோவின் ஒரு வரையணையை மீண்டும் கொண்டு வருகின்றான். அப்ப சாலமோனை குறித்து நாம் அதிகமாய் உன்னதமாய் பேசுகின்றோம். ஆனால் அவனுடைய நிலைப்பாடுகள் முழுவதும் நீங்கள் பார்க்கிற போது இறை ஞானத்துக்கு துறந்தவனாக இருக்கிறான். அப்போது இங்கே யார் தான் ஞானம் பெற்றவர்? அந்த பெண்மணி தான் அங்கே ஞானம் பெற்றவர்களாக இருக்கின்றார். அங்கே 2 பெண்மணிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த 2 பேரிலே ஒருத்தி தன்னுடைய அஜாக்கிரதை நிமித்தமாக பிள்ளையை பறி கொடுக்கின்றாள். மற்றொருவருடைய பிள்ளையை பறித்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி பறித்து எடுக்கிறதினாலே பொய்யை புரட்டுகின்றார்கள், அநீதியை பேசுகின்றாள். அப்பொழுது எந்த அளவுக்கு அந்த மற்றொரு பெண்மணி செயலாற்றுகின்றாள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவள் சொல்லுகின்றாள், என்னுடைய பிள்ளை இது அல்ல, this is not my child.
ஸோ இதை சொல்லுகின்ற துணிவு இன்றைக்கு திருச்சபைகளிலே இருக்கிறதா? இறை ஞானம் நமக்கு அதிலே செயலாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறதா? அந்த அநீதியை நாம் எடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா? இல்லை அதையோடு இணைந்து செயலாற்றுகின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதா? புரளிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நிஜ யதார்த்த உலகத்திலே நாம் நீதியை கொண்டு வருவதற்கு பிரயாசங்களை மேற்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று பகுத்தாய்வு செய்ய வேண்டும். இங்கே அந்த பெண் சொல்லுகின்றாள், என்னிடத்தில் இருக்கும் இந்த குழந்தை என்னுடையது அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல. நீங்கள் ஆங்கில திருமுறையை பார்த்தீர்கள் என்றால் மிக நெருங்கி அந்த குழந்தையை அவள் பார்க்கிறாள். She draws closer to the child so that she may affirm that it is not her child. இன்றைக்கு நெருங்கி பார்க்கின்ற விஷயம் இருக்கிறதா? புரளிகள் நிறைந்திருக்கின்ற சமூகத்திலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இன்றைக்கு நிஜத்தை, உண்மையை எவ்வகையிலே நாம் அதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசிக்கின்றோம்? எதை கேட்கிறோமோ, எந்த புரளியை நாம் வைத்திருக்கிறோமோ அதை கொண்டு இன்றைக்கு செயல்படுகின்ற கூட்டமாக இன்றைய கிறிஸ்தவ சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த பின்தங்குகின்ற நிலைமையிலே இருந்து இந்த பெண்மணி இடத்திலே கற்க வேண்டிய ஞானம் மிக அவசியம். அது மாத்திரமல்ல, அங்கே அந்த சாலமோன் மன்னர் சொல்லுகிறார், இந்த குழந்தையை 2 துண்டாக வெட்டுங்கள். ஏன் அப்படி சொல்வதற்கு நோக்கம் என்னவென்றால், பல தெய்வ கோட்பாடுகளிலே பிள்ளையை பலி செலுத்துவதும் அவனுடைய ஒரு விதமான வழிபாடின் கூறுபாடு. ஆகவே அங்கே வன்முறையின் வழியாக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறான். இந்த பெண்மணி சொல்லுகிறார், இல்லை, அந்த குழந்தையை நீங்கள் கொல்லாமல் விட்டு விடுங்கள், அது அவளோடையே இருந்து விடட்டும். எத்தனை பெரிய பாடத்தை இந்த சாதாரண அடிமை பெண்மணி எடுத்து புகட்டுகின்றாள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனை. இன்றைக்கு நியாயத்தை கொடுத்து விடுகிறோம், நீதியை செயல்படுத்தி விடுகிறோம், தீர்ப்பை கொடுத்து விடுகிறோம் என்றால் அந்த தீர்ப்பு வன்முறை அற்றதாக இருக்கிறதா? நீங்கள் இப்பொழுது படிக்க கேட்ட அந்த பகுதியை யாக்கோபு 3:17 அதை தான் சொல்கிறது. அன்பு, சமாதானம் என்கின்ற நற்பண்புகள், பிறரை நேசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை கொடுக்கக்கூடியதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த பெண்மணி அதை வெளிப்படுத்துகின்றாள். தொடர்ந்து இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட யாக்கோபின் பகுதியை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், அங்கே ஒருவன் ஞானத்திலே குறைபட்டிருந்தால் அவன் ஆண்டவரிடத்திலே கேட்க கடவன். ஆனால் இன்றைக்கு நம்மாலே ஒற்றுக்கொள்ள முடிகிறதா நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை? இல்லையா, ஒற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம ஒற்றுக்கொள்ளவே மாட்டோம். நான் ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை எப்படி மறைப்பது என்பதுதான் நாம் யோசிப்போம். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய அறியாமைகள், ஒருவேளை உங்களுக்கு ஞானத்திலே குறை உள்ளது இருந்தால் அதை கடவுளிடம் அறிக்கை பண்ணுங்கள். அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, நம்புங்கள், விசுவாசியுங்கள். கடவுள் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். உங்களை தூண்டி எழுப்பி இந்த உலகத்தின் பைத்தியமானவர்களுக்கு முன்பதாக உங்களை ஞானவான்களாய் நிறுத்துவதின் ஆற்றல் ஆண்டவரிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே முக்கியமாக நீங்கள் 8வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஞானம் கொண்டிருக்கிறவர்களுக்கு இடத்துல என்ன இருக்காதுங்க? இருமாப்பு இராது. They will not be a double mindedness. அவர்கள் ஒரு ஸ்திரமாக, ஒரு நிலையாக நிற்பார்கள். 2 பக்கமும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சாய மாட்டாங்க. இன்றைக்கு எத்தனை நேரங்களிலே சாய்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே தான் திருமறை சொல்லுகிறது இல்லையா, ஒன்று இருந்தால் என்ன இரு, ஆற்றுல இரு, இல்லைன்னா சேத்துல இரு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலையை நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். 2லையும் நான் கால் வைக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை சொல்லுகிறது, நான் உன்னை கக்கி போட்டு விடுவேன். அப்படி சாதாரணமாக சொன்னோம்னா வாந்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வாந்தி என்பது என்ன? தகாதது ஒன்று எது எனக்குள்ளே இருக்கிறதோ அவைகளை நான் கக்கி போட்டு விடுவது. அப்போ இந்த இருமாப்பு என்பது ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. சமரசம் என்பது இருக்கக்கூடாது. நியாயத்தின் பக்கம், இறைவரின் பக்கம், எது உண்மை என்பது அதன் பக்கம் நிற்கின்ற ஞானம் நமக்கு தேவை. அந்த அறிவை கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் திருமறை நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, என்னை மாத்திரம் அப்படி ஞானவானாய் வைத்துக் கொள்வதல்ல, பிறரையும் ஞானம் நிறைந்தவர்களாக உருவெடுக்க செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடத்திலே உண்டு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள். அந்த நற்செய்தி என்பதை நீங்கள் பார்க்கிற போது அங்கே ஆண்டவர் 2 பேராய் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நற்செய்தியாளருடைய இந்த 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு மகிழ்ந்தார், களிப்புற்றார். ஜீசஸ் rejoiced.
இதை நீங்கள் திருமறையிலே பார்க்கிற போது இந்த பகுதி தான் ஆகிய இயேசு மகிழ்வாய் இருக்கிறதை வார்த்தையின் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லது இயேசு புலம்பினார், இயேசு அழுதார் என்கின்ற நிகழ்வுகள் அதிகமாய் பார்க்கின்ற நிலைமையிலே இந்த நற்செய்தியாளர் இயேசு களி கூறுகிறார். எதற்கு களி கூறுகிறார்? தீயோன் என்ன செய்கிறானா? எங்க இருந்து விழுகிறான்? எங்க இந்த வானத்திலிருந்து கீழே விழுந்துட்டான்னு பார்க்கிறோம். அப்போ வானத்தில் என்னமும் இருக்கு, என்னமும் இருக்கு. பரலோகத்தில் எது மாத்திரம் தான் இருக்குன்றோம் நாம, கடவுள் மாத்திரம் இருக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா இங்க தீமையும் இருக்கிறது. அப்ப அந்த தீமையை விழுகிறதை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த தீமையை எதிர்க்கின்றவர்கள் அதே நேரில் நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் சீடர்களை அனுப்புகிறார். யூ நீட் டு ரெசிஸ்ட் தி ஈவில், அட் தி சேம் டைம் யூ நீட் டு ப்ராபகேட் லைஃப், யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ் ஜஸ்டிஸ். அதற்காகத்தான் தம்முடைய சீடர்களை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? உங்களுடைய கரங்களிலே நீங்கள் ஒன்றும் கொண்டு போகாதீர்கள், வெறுமையாக நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் வணிகமயமாக்கப்பட்டிருக்கிறது. Today the religion of Christian has become commercialized. இன்றைக்கு கைகளிலே இருந்தால்தான் ஊழியங்கள் இன்றைக்கு தாங்கப்படுகின்றேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிறதினாலே உண்மை என்பது இங்கே வெளிவராமல் பணத்திற்காக உண்மையை மறைத்து திருமறையே புரட்டி பேசக்கூடிய காலத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் நிற்கிறோம். இந்த நிலைமையிலே தான் சொல்லி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலைமைகள் இனியும் பாராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த கடவுளின் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நிற்கின்ற போதுதான் இறைவனுக்கு மாட்சியை நாம் கொண்டு வர முடியும். நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கும். ஆகவே கல்வி என்பது it is not of memorizing, it is of discernment. Education is of discernment. கல்வி என்பது பகுத்தறிவை கொடுக்கக்கூடியது. அது என்னிலே இருக்கிறதை திணிப்பது அல்ல. பிறனுக்குள் இருக்கும் அந்த அறிவை, ஞானத்தை அதை திரியேற்றுவதே கடவுள் உகந்த ஞானமாக இருக்கிறது. You need to lighten up the knowledge that has been already laid in every child. இன்றைக்கு மாணாக்கரின் ஞாயிறை அனுசரித்து கொண்டிருக்கின்ற திருச்சபையே, நாம் அனைவரும் மாணாக்கள். we are all students இல்லையா? எல்லாரும் அதை நாம் அறிந்திருக்கிறோம். கல்லறை வரைக்கும் நாம் ஏதோ ஒன்றை என்ன செய்து கொண்டே இருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே கற்றல் என்பது வெறுமனே it should not be a passive one, rather we need to enact whatever we learn, and that learning should please God Almighty. அந்த நாம் கற்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனை பிரியப்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஆகவே உன்னதத்திலிருந்து வருகின்ற இந்த ஞானத்திற்காக நாம் ஏங்கி நிற்போம். அந்த உன்னதத்தில் வருகின்ற ஞானம் என்பது நம்மை தூண்டி எழுப்பி நம்மை துணிவு மிக்கவர்களாக, அநீதியை நாம் புரட்டி போட்டு நீதியை நிலப்பிக்கக்கூடியவர்களாக, பொய் நிறைந்த சமூகத்திலே உண்மையை காக்கக்கூடியவர்களாக, வாழ்வற்றிருக்கின்ற நிலைப்பாடுகளிலே வாழ்வை கொண்டு வருகின்ற கருவிகளாக தொடர்ந்து நாம் செயல்படுவதற்கு தூய கடவுள் தாமே தமது ஆற்றலையும் அனுக்கிரகத்தையும் நமக்கு வழங்கியருள்வாராக. ஆமேன்.